பிஜேபி ஒரு எம்பி கூட இல்ல, ராஜ்யசபால இல்ல, நான் சொல்றது லோக்சபால. இந்த மசோதா அறிமுகமாகுது. இவர்கள் தேவேந்திர குல வேளாளர்னு அறிவிக்கிறோம், அறிமுகமாகுது. ஹரியானா மாநிலத்தை சார்ந்த ஒரு பெண் எம்பி தான் இந்த மசோதாவை அறிமுகப்படுத்தி பேசுறாங்க. அது வாக்கெடுப்புக்கு விடும்போது இதுவரை தேவேந்திரன் வாக்குகளை பெற்று மாத்திரமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்த எந்த கட்சியும் அந்த மசோதாக்கு ஆதரிச்சு வாக்களிக்கல. வெளியிடப்பட்டாங்க. யாரும் இல்ல, கம்யூனிஸ்ட் உட்பட 4 எம்பி கம்யூனிஸ்ட் இருக்கான் தமிழ்நாட்டுல. 2 மார்க்சிஸ்ட், 2 சிபிஐ, 2 எம்பி விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க. காங்கிரஸுக்கு 8 எம்பி இருக்காங்க. மிச்சம் பூரா திமுக எம்பி. திமுக ஓட்டு போடல, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு போடல, கம்யூனிஸ்ட் ஓட்டு போடல, காங்கிரஸ் ஓட்டு போடல, அண்ணா திமுகவும் போடல. அப்ப 39 தமிழ்நாட்டு எம்பியும் தமிழ்நாட்டில் இருக்கிற 1 கோடி தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பற்றிய ஒரு அரசாணை மசோதா வரும்போது அது அரசாணை ஆக வேண்டும் என்று வரும்போது ஒருத்தர் கூட ஆதரிச்சு போடல. ஆதரித்து வாக்களித்த அத்தனை பேரும் பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள். ஆனா ஏன் வாக்களிச்சா? நமக்கு ஐயா மோடி சொல்றாரு, நரேந்திர மோடி சொன்ன தேவேந்திரனுக்கு ஓட்டு போட வேண்டியதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான்.